வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட முறை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார். உச்சநீதிமன்றத்திலையும் தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த விஷயமா விசாரணை நேற்று நடந்துச்சு. சூரியமூர்த்தி ஏற்கனவே சொல்கிறது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை தொண்டர்கள் தான் தேர்வு பண்ணணும். தொண்டர்கள் தேர்வு பண்ணாத பட்சத்தில் அந்த பதவி செல்லாது. நிர்வாகிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட கூடாது. அதே போல் பொதுக்குழு மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. அது சட்ட விரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் பதவியை ரத்து செய்யணும். அவருக்கு வழங்கப்பட்ட ரெட்டைலை சின்னத்தையுமே திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீதிமன்றங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்கோங்க. இது சிவில் நீதிமன்றத்தில் இருக்குல்ல, அப்புறமா ஏன் தொடர்ந்து ரெட்டைலை சின்னத்தை கொடுக்காதீங்க, அவர் பொதுச் செல்லாது அப்படிங்கிறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சிவில் நீதிமன்றத்திலே பார்த்துக்கோங்க. ஏன் இங்கே இது மாதிரி மனு தாக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதிகளோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா இது பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்பு அப்படிங்கிறது தெரியும். அதிமுக பைலாவெல்லாம் வாசித்து அவங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியும். சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதனால் சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறனால இப்போ சூரியமூர்த்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரெட்டைலை சின்னத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, ரெட்டைலை சின்னத்தில் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்துறாரு. நாளைக்கு சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட முறை தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதுக்குள்ளே ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு அவர் எம்எல்ஏக்கள் சிலரை உருவாக்குறாரு. எம்எல்ஏக்கள் ஆகுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரே காரணத்தினால ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டார். அதனால் தேர்தல் நின்றாங்க. ரெட்டைலை சின்னம் வழங்கப்பட்டதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும். ஆனால் இப்போ சிவில் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்பு, அதனால் அவர் பொதுச்செயலாளர் கிடையாது அப்படின்னா, இவங்க எம்எல்ஏ ஆனாங்கல்ல, இவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதுக்காக தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்திலுமே இந்த மனுவை தாக்கல் பண்ணார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுரியமாக என்ன பண்ணார் அப்படின்னா, சூரியமூர்த்தி யாருன்னே தெரியாதுங்க. அவர் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினரே கிடையாதுங்க. அப்படிப்பட்டவரே எப்படிங்க அவர் ஒரு மனு போடுறாரு அப்படின்னா, அந்த மனுவை வச்சு எங்களை விசாரிக்க முடியும்? அவர் அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவர் ஜெயலலிதாட்ட அவர் வாங்கியிருக்காரு. அடிப்படை உறுப்பினருக்கான ஒரு அடையாள அட்டையை அவர் வச்சிருக்கிறார். ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு அவர் அடையாள அட்டைகளை புதுப்பிக்காத காரணம் அவர் யாரையுமே பொதுச் செயலாளராக முறைப்படி தேர்வு பண்ணப்படலை. சசிகலா முதற்கொண்டு அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பொதுக்குழு மூலமாகவோ நிர்வாகிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டி இது பண்ணார். அதனால் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறார். நீக்கப்பட்ட பிறகு இவங்க யாருமே தொண்டர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் அவங்க கொடுக்குற உறுப்பினர் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது நீதிமன்றம் எனக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பொதுச் செயலாளராக தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி அவங்க என்னைய கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் சூரியமூர்த்தியோட வாதமாக இருக்குது. நான் அதிமுகவில் உறுப்பினர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏற்கனவே இந்த வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் இருந்துச்சு, அங்கே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செஞ்சார். அதுலேயும் அதே சொன்னார். சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் கிடையாது. அவர் கட்சியோட உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே ஒரு விவாதத்தை எடுத்து பேச முடியாது, அவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு சொல்லியிருந்தார். மனுவை போட்டிருந்தார். அதனால் சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி வழக்குக்கு எதிராக தான் நேற்று பார்த்திங்கன்னா நீதிபதி நரசிம்மா தலைமையில் விசாரணை நடந்துச்சு. அப்போ சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன செஞ்சார், அதிமுகவில் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்டதுக்கான காரணம் தலைமை தேர்ந்தெடுக்கப்படுறது தொண்டர்களுக்கான உரிமை, அதிமுக தொண்டர்களுக்கான உரிமை. இது சசிகலா இருக்கும்போதும் கூட அவர் போட்டிருக்கிறார். அதனால் பொதுச் செயலாளராக தொண்டர்கள் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு வேறு பதவியை வேணால் எடுத்துகிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு இணையான பதவி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்வு பண்ணப்பட்ட இந்த முறை தப்பு அப்படிங்கிறத சொன்னார். சூரியமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சியில் கூட்டணி வச்சு அவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நின்றார், தேர்தல் நின்றார் அப்படிங்கிறதா சொன்னார். அவர் கட்சியிலேருந்து எந்த விதத்துலையுமே வேறு எந்த கட்சியிலையுமே அவர் சேரலை, சூரியமூர்த்தி சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சார். ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ வலுவாக தான் இருக்கிறார், பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ரெட்டைலை சின்னத்தில் அவர் தான் கையெழுத்து போட போகிறாரு. இப்படி எல்லா விஷயங்களுமே அவருக்காக நடக்குது, சாதகமாக நடக்குது. சூரியமூர்த்தி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க.
இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.